பவாஸ் ரெசிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மெனு மணக்க சிக்கன் குழம்பு. அதுக்கு கடாயில எண்ணெயை விட்டு அது நல்லா சூடானதும் கொஞ்சமா சோம்பும் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். அப்புறம் அது கூட மராட்டி மொக்கு 1 இல்லைன்னா 2 சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். 6 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை அதோட சேர்த்து உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெள்ளாரி வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் ஆரோக்கியமும் ருசியும் அதிகம். அதனால சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வெள்ளை பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரை மூடி தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலையும் 5 முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கலவைய சூடு போக ஆற வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில எண்ணெயை விட்டு இடிச்ச பூண்டு, கொஞ்சமா சோம்பு, அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு அது கூட நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஜார்ல தக்காளியை போட்டு அரைச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். கடாயில இருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வாசனை போனதுக்கு பிறகு நாம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 3 தேக்கரண்டி மல்லித்தூள், அரை தேக்கரண்டி கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் கலவைய ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ கடாயில சுத்தம் செய்யப்பட்ட சிக்கன் துண்டுகளை சேர்த்து நல்லா மசாலாவோட அது சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் கூட அரைச்சு ரெடியா இருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி. குழம்பு நல்லா கொதிச்ச உடனே இறக்குனீங்கன்னா கம கமன்னு மணமான சிக்கன் குழம்பு ரெடி. மீண்டும் வேறொரு ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். நன்றி.